படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கரெக்டாக சொல்ல முடியல. சுமாராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்டர்டைன்மெண்டாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சுடா. சீபாடுக்காக பார்க்கலாம், பிரதீப் ரங்கநாதனுக்காக, அனிருத்துக்காக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்ததுண்ணா. எல்லாரும் அவங்க குத்தர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓரளவு நல்லா இருந்தது, நான் பார்க்கலாம். சீமான் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாரு. மற்றபடி படத்துலலாம் ஒன்றும் கிடையாது. எஸ்ஜே சூர்யா கொஞ்சம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்காக ஒரு வாட்டி பார்க்கலாம். படத்தில் கதைலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது. இப்போது அந்த காற்று வாங்க 2 காதல் அந்த மாரி வேணா எடுத்துக்கலாம். அந்த பார்த்தா ஃபீல் எப்படி இருக்கும், அந்த ஃபீல் அந்த மாரி ஒன்றா இருந்துச்சு. அன்னியால தான் திரும்பி இந்த படம் நல்லா போகும்னு நினைக்கிறேன். அதுக்கும் பிரதீப்பும் நல்லா பண்ணியிருந்தான். பட் படம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது. ரெடி பண்ணாலே எப்பவுமே மாஸா கிளாஸாக சூப்பராக இருக்கும். படம் செம்மையாக இருந்துச்சு. வந்து எல்லாரும் பாருங்கள், நல்லா இருந்துச்சு படம். கருத்துள்ள படம், கருத்துள்ளாத படம். யாரும் ஃபோன் இல்லாத யாரும் கிடையாது, ஆனால் காதல் இல்லாதவங்க யாரும் கிடையாது. அதனால் ட்ரூ த லவ் பர்சன், ட்ரூ த ரியல் லைஃப். கம்பெனி லாஸ்ட்டில் ஒரு ஃபைட் இருக்கும். அது வந்து இப்போ இந்த இதில் எத்தனை நல்லா இருந்திருக்காரு. ஃபியூச்சராக இருந்தனால தான் அந்த ஃபைட் சீனும் நல்லா இருந்துரு. பக்காவாக இருந்திருப்பாங்க எல்லாமே. பாட்டில் அதுதான் இப்போ அனிருத் செமையாக செஞ்சு விட்டாரு, பக்காவாக பண்ணி விட்டாரு. அதுவும் பிரதீப் ரங்கநாதன்லாம் பக்கா, அவருக்காக பார்க்கலாம், அவ்வளோதான். பையனோட கதையை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. மச்சான் அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கிட்டான். அவன் ஆளு அவனை விட்டு போனதுண்ணா. அப்படியே அது அண்ணா விக்கண்ணா இது கதையை திருட்டாரான்னு தெரில, அப்படியே இருக்கானா மச்சான். ஒரே அழுவ. நேற்று நைட்லாம் இதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். இப்போ பார்த்து மச்சான் இவனை எடுங்கண்ணா, இவனும் அதே கதை தான். இவன் முரட்டு கதை, இவன் இதெல்லாம் பெரிய கதைனா. படம் ஆனால் தரமான படம். இவனுக்காக ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு மனசு காலை ஏதோ ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்காக அவங்க அப்பாவை மட்டும் மணிக்கு மன்னிச்சிருங்க அங்கிள். ஆனால் படம் தரமா இருந்துச்சுண்ணா. இப்போ வந்து காமெடி அவ்வளோ இல்லை படத்தில். லவ் தான் இருக்குது. லவ் வந்து ஃபீல் வரல. ஆனால் நல்லா இருந்த தான் இருந்துச்சு. பாட்டெலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா போட்டிருந்தாங்க. சீமானா அவர் சொன்னால் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேவாக தானே இருந்துச்சு, பார்க்கலாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து மொக்கையாக தான் போகணும்னு நினச்சோம். பட் ஆனால் நல்லா போச்சுண்ணா. சீமான் நல்லா என்னது, சீமானுக்கு வந்து கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் கேரக்டர் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் நல்லா அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு கேரக்டர் அவங்களோடது. அப்புறம் பிஆரோட படம்னாலே எப்போவுமே ஒரு ஃபன், பசங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக எடுத்துருக்காரு. இந்த படமும் ஓடாதுன்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் செம்மையாக இருக்கும்ண்ணா இந்த படம். இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். அவங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. என்ன கொஞ்சம் அப்படியே ஒரே சீனை அப்படியே திருப்பி லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் பரவாயில்லண்ணா, ஓகே பார்க்கலாண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே அது ஃபியூச்சரில் தானே எடுக்கிறாங்க, 2014 தான் எடுக்கிறாங்க. ஓகேண்ணா, நல்லா தானே இருக்குது, பார்க்கலாண்ணா. இல்லை இது வந்து அக்செப்டபுளாக இல்லை. ஆனால் படம் ஓகே தான். பட் ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்படிலாம் நடக்குமான்றது மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு.